ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம வென் யூ லவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு கே ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரு மினி ட்ராமா, ஸோ சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. இங்கே சப்பியாக இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த ட்ராமாவோட ஹீரோயின். இவங்களோட நேம் கங்ஸு. கேண்டல்னா ஊதிட்டு எனக்கு ஹாப்பி தான், ஆனால் இந்த கேக்கை தான் என்னால் சாப்பிட முடியாது, நான் டயட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சோகமாக சொல்கிறாங்க கங்ஸு. அதுக்கு பக்கத்தில் இருக்க பையன் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது உன்னோட பர்த்டே, ஒரே ஒரு பைட் மட்டும் கடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பையனோட நேம் வந்து மிஞ்சே. இவங்க தான் இந்த ஜாமாவோட ஹீரோ. சரி, ஒன் பைட் தானே அப்படின்னு சொல்லி மனசு தேத்திட்டு ஒரு பைட் கடிக்கிறாங்க பாருங்க. இதை பார்த்து பாதி பேர் ஷாக் ஆகுறாங்க, ஒரு சில பேர் சிரிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ரெண்டு பேர் வீடியோ எடுக்கிறாங்க இல்லையா, இவங்க தான் வந்து மிஞ்சே கங்ஸுவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 4 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க. ஒரு பைட் கடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல் கேக்கையும் முடிச்சுட்டு இதுல எவ்வளவு கேலரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. வெறும் 150 தானே அப்படின்னு பார்க்க, அது ஃபுல் கேக்குக்கு இல்ல, ஒரு பீஸ்க்கு 150 கேலரி அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதும் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. இதை காம்பன்சேட் பண்ணணும்னு சொல்லி லிட்டரா தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இதவங்க 3 பேரும் பார்த்துட்டு இருக்க, ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்றதுக்கான ரீசனை சொல்றாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாஷ்ரூம்ல அவங்க கிளாஸோட பிரசிடென்ட் பொண்ணு இருப்பாங்க, அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் மேக்கப் போட்டுக்கிட்டே இப்போவே வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணு, ஒருவேளை வெயிட் அதிகமாயிடுச்சு அப்படின்னா ரெடியூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அது மட்டும் இல்லாம டேட் பண்ணவும் யாரும் ஓகே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்ல கங்ஸோ கொஞ்சம் யோசிக்கிறாங்க. த நெக்ஸ்ட் டேவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பெஞ்ச்ல ஷஃபில் பண்ணி உட்கார வைப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது கங்ஸு பக்கத்துல வந்து உட்காருவாங்க இல்லையா, அந்த பையன் கங்ஸுவை பார்த்ததும் யோ இந்த பொண்ணு கூட வந்து உட்காந்துட்டேனே, எனக்கு இடமே இருக்காது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோவான மிஞ்சே கிட்ட தான் சொல்றாங்க கங்ஸு. அதுக்கு மிஞ்சே வந்துட்டு உனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகே பண்ணு, ஆனா மத்தவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக பண்ணாத, நீ எப்படி இருந்தாலுமே எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிளாஸ் ரூம்ல கங்ஸு பக்கத்துலேயே வந்து மிஞ்சே உட்காந்துட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்க போல. அந்த இடத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா இல்லையா, அவனும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து திரும்பவும் கங்ஸுவை கலாய்ச்சி பேச, இந்த தடவை கங்ஸு சும்மா இருக்க மாதிரி இல்ல, சும்மா அந்த பசங்களை கதற விட்டு ஓட விட்டுடுறாங்க. மிஞ்சே கங்ஸோட கையை பிடிச்சிட்டு இப்படி நீ பிரேவா இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வா கேஃபிடேரியாவுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போறாங்க. இப்போ மிஞ்சேவை காமிக்கிறாங்க. மிஞ்சே வந்து கங்ஸு இருக்க பிளேஸை பார்த்து அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, எனக்கு ஒன்று எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் உன்கிட்ட காமிச்சிட்டு தான் இருக்கேன், ஆனா அந்த விஷயத்த நீ புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிற, நோட்டீஸும் பண்ண மாட்டேங்கிற, எப்பதான் நீ என்னோட ஃபீலிங்ஸ் அக்செப்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்க. கங்ஸோ அப்படியே திரும்புறாங்க. பயங்கர மேக்கப். மிஞ்சேவோட ஃப்ரெண்ட்லாம் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த பட்டி டிங்கரிங் வேலைலாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இப்போதான் என்ன நடந்ததுன்றத சொல்றாங்க. 1 வீக் முன்னாடி கங்ஸோட பர்த்டே வந்திருக்கும் இல்லையா, அதை கூட இவங்க ஃப்ரெண்ட்ஸ்னா வீடியோ எடுத்திருந்திருப்பாங்க இல்லையா, அதை வந்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்து ஒருத்தவங்க டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க போல, இந்த பொண்ணு இன்ட்ரோ பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த ப்ரொஃபைல்லாம் செக் பண்ணி பார்க்க, பாரு இந்த பையன் பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்கான், டேட் போ அப்படின்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட் தான் ஏற்றி விட்டுருப்பாங்க. இந்த விஷயத்தை தான் கங்ஸு மிஞ்சே கிட்ட சொல்றாங்க. ஆனா மிஞ்சேக்கு இது பிடிக்கவே இல்லை. கங்ஸு கிட்ட மிஞ்சே ஸ்ட்ரெயிட்டாவே நீ போகாத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயத்த புரிஞ்சுக்கல. திரும்பவும் மிஞ்சேக்கு கங்ஸு அவங்க கூட டேட் போறது பிடிக்கல அப்படின்னு சொல்லி கியூட்டா சொல்ல, இப்ப கூட கங்ஸுக்கு புரியவே இல்லை ஏன் இப்படி இவன் சொல்றான் அப்படின்னு. மிஞ்சே விளையாட போன இடத்துலயும் சோகமாவே இருக்காங்க. ஸோ கங்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க, எப்போ முடியும் எப்போ வருவ அப்படின்னு. தென் இப்போ டேட் போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பையன் வந்துட்டு ஒரு போஸ்ட்டை அப்லோட் பண்ணியிருப்பாங்க, இவங்களும் கங்ஸுவும் இருக்க மாதிரி. அதை பார்த்ததும் கூட இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, இந்த பையன் பிளே பாய் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அந்த கரோக்கி கிளப்பை காமிக்கிறாங்க. கங்ஸும் இங்க வந்து ஜாலியா இருக்க மாதிரி இல்லை, மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க சாப்பாடுக்கு நான் தான் பே பண்ணேன், இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், இதுதான் டேட்டிங்கா, இவ்வளோ மொக்கையா போகுது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. என்ன நீனு இந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கவே இல்லையா, ஓ டயட்ல இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா, அப்படிலாம் இருக்க வேணாம், உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லி ஃப்ளர்ட்டிங்க போட, இதுல எப்படியோ இந்த பொண்ணு விழுந்துருவா, கிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பையனும் கிஸ் பண்ணலான்னு கிட்ட வர, கங்ஸுக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை, ஸோ தள்ளி விட்டுடுறா. இதனால அந்த பையன் கோவப்பட்டு 8 டன் ட்ரக்கு மாதிரி இருந்துட்டு என்னையே தள்ளி விடுறியா அப்படிங்கிற மாதிரி திட்டிடுறான். நான் பார்க்க நல்லா இருக்கன்றதுனால தானே டேட்க்கு வரவே ஒத்துக்கிட்ட, ஸோ இது எல்லாத்துக்கும் நீனே பே பண்ணிடு அப்படின்னு சொல்லி எஸ் ஆகலான்னு பார்க்க, கங்ஸோ சும்மா விடுற மாதிரியிலேயே 8 டன் ட்ரக்கு தானே சொன்னேன், அந்த 8 டன் ட்ரக் அடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை மிரட்டி விடுறா. ஸோ கங்ஸுவும் வெளியில வர, மிஞ்சே கங்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுட்லாம் வாங்கிட்டு. என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனை மிரட்டி விட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கங்ஸு சொல்றாங்க. இப்போ 2 பேரும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அப்போ மிஞ்சே கங்ஸு கிட்ட சொல்றாங்க, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னல ஒன் சைடா, அந்த பொண்ணுகிட்ட நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க.
பண்றாங்க. கங்சுக்கு ஒன் சைடா அவன் லவ் பண்றான்னு தெரியும், ஆனா யார பண்றாங்கன்னு தெரியாது இல்லையா? சோ என்ன திடீர்னு அப்படின்னு கங்சு கேட்க, நான் அவளை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறேன், கண்டிப்பா என்னோட ப்ரப்போசல சொல்லதான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சே ஸ்லோவா கங்சு கிட்ட வர, கங்சுவுமே பதட்டத்துல கண்ணை மூடிக்கிறாங்க. ஆனா மிஞ்சு வந்ததுக்கு காரணம் அவங்க உதட்டுல ஏதோ ஒட்டியிருக்கும் போல, அதை துடைக்கிறதுக்கு. கங்சும் ஒரு பதட்டத்துல தான் இருக்காங்க. இதெல்லாம் நானே பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ கங்சு மனசுக்குள்ளே, ஐயோ என்னோட ஹார்ட் படபடன்னு அடிக்குதே, ஏன்றது தெரியல, ஒருவேளை இவன் எனக்கு பிடிச்சிருக்கோ, இதுக்கு முன்னாடிலாம் இப்படி இருக்காது, இப்போ எனக்கு இப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கங்சுவும் மிஞ்சேவும் பேசிட்டு இருக்காங்க. இப்படியே ஃபன்னா பேசிட்டு இருக்க கங்சு ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் 10 வருஷமா இருக்கு, ஆனா இப்போ இவன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டியும் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அந்த பிளேஸ்க்கு பிரசிடென்ட் பொண்ணு வந்து மிஞ்சையோட கையை பிடிச்சிட்டு க்ளோஸா நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் கங்சுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. எங்களை பார்க்க கப்பல் மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு அந்த பிரசிடென்ட் பொண்ணு கேட்க, ஆல்ரெடி கங்சு கடுப்புல இருக்காங்க. ஆமா ஆமா அப்படின்னு சொன்னதும் மிஞ்சோட முகமே மாறிடுது. மிஞ்சே கங்சு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த பிரசிடென்ட் பொண்ணு கூடவே போயிடுறாங்க. இப்படியே 1 வீக் போயிருக்கும். இந்த விஷயத்தினாலவே மிஞ்சே வந்துட்டு கங்சுவை அவாய்ட் பண்றாங்க. ஏன் இவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு, இவன் மேல எனக்கு க்ரஷ் வேற, இந்த பிரசிடென்ட் பொண்ணு கூடவே இருக்கானே அப்படின்னு சொல்லி ஜலசா ஃபீல் பண்றாங்க. கங்சு மிஞ்சேவை வச்சுக்கணும் வாங்காம அப்படியே பார்த்துட்டு இருக்க, குறுக்குல இந்த கௌஷிக் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரசிடென்ட் பொண்ணு வந்து மிஞ்சேவை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்க கங்சுக்கு ஸ்டொமக் பர்ன் ஆகிட்டு இருக்கு. இப்போ கங்சுவும் அவங்களோட ஃப்ரெண்டான இம்மோ நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மிஞ்சே 1 வீக்கா என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கங்சு சொல்ல, அதுக்கான ரீசன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இம் வந்து கங்ஸோட காதுல ஏதோ சொல்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா கங்ஸு கிளாஸ்ல தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. மிஞ்சேவும் அந்த கிளாஸ் பிரசிடென்ட் பொண்ணும் ஒன்னா இருக்க மாதிரி நினைச்சு பார்த்து உட்காந்துட்டு இருக்க, அந்த பிளேஸ்க்கு மிஞ்சே வராங்க. அன்னைக்கு நீனும் கிளாஸ் பிரசிடென்ட்டும் கப்பலா நல்லா இருக்கீங்கன்னு சொன்னேன், அதுக்காக தான் நீ என் மேல கோச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க கங்ஸு. ஆமா அப்படின்னு சொல்றாங்க மிஞ்சே. ஆக்சுவலா இவங்க வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா 3 பேரும், அந்த பிளேஸ்ல தான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இம்மோ யூனோ இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை தான் இம்முமே கங்ஸு கிட்ட சொல்லி இருந்திருப்பாங்க. இப்போ கங்ஸு மிஞ்சே கிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, நீனும் பிரசிடென்ட் பொண்ணும் ஒன்னா இருக்கும் பொழுது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், ஏன்னா எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாவே சொல்ல, அதுக்கு மிஞ்சேவும் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி கங்சுவை கிஸ் பண்ணிடுறாங்க. இப்படியாக இந்த பிளேஸ்ல இவங்க 2 பேரும் லவர்ஸ் ஆகிடுறாங்க. இப்போ பாஸ்கெட் பால் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதுல கங்சுவும் இம்மோ சேர் அப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்ல ஒரு பொண்ணு, இந்த மிஞ்சே வந்துட்டு FB-ல சிங்கிள்ல இருந்து ரிலேஷன்ஷிப்னு மாத்திட்டான், அது மட்டும் இல்லாம நேத்துக்கு கிளாஸ்ல யாரையோ கிஸ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, இதை கேட்டு கங்சு தண்ணியெல்லாம் துப்பிடுறாங்க. பக்கத்துல இருக்க இம் வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க, ஏய் அது நீ தானே கிஸ்லாம் பண்ணிருக்க பத்தியா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்க, அப்படியே கேமுக்கு பிரேக்குமே விடுறாங்க. அப்போ வந்துட்டு மிஞ்சேவும் கங்சுவும் உட்காந்து பேசிட்டு இருக்க, நீ என்ன சேரப்பே பண்ண மாட்டேங்கிற, நம்ம ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டா வச்சுக்கணும்னு சொன்னதே நீ தான், ஆனா நீ ஏன் இப்படி பண்ற, அப்படி யாரும் கண்டுலாம் பிடிக்க மாட்டாங்க, நீ எவ்வளோ கியூட்டா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கன்னத்துல கிஸ் பண்ண, இந்த விஷயத்த ஒரு 2 பாய்ஸ் பார்த்துட்டாங்க. உனக்கு என்ன மிஞ்சே இவ்வளோ மட்டமான டேஸ்ட், இல்ல அவ அடிச்சிருவன் மிரட்டி உன்னை டேட்க்கு கூப்பிட்டாளா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கஷ்டப்படுற மாதிரி பேச, கங்ஸுவுமே ரொம்ப சோகமாகிட்டாங்க. இப்போ கேம் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது. கங்ஸோட ஃப்ரெண்ட் யூன் வந்து இம்மோட தலையை தட்டிட்டு போக, இதை வந்துட்டு இம் ஆன்லைன்ல போட்டு பாக்குறாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணோட தலையை தட்டிட்டு போனா என்ன அர்த்தம் அப்படின்னு. யூன் மேல இம்முக்கு ஏதோ ஒரு கண்ணு. தென் பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு வந்து யூனை பார்த்துதான், அந்த பையன் எவ்வளவு கியூட்டா இருக்கான் பாரு, அவன் கண்டிப்பா சிங்கிளா தான் இருப்பான், அவன் கிட்ட இருந்து நம்பர் வாங்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க, இதையும் கேட்டு கடுப்பாகிட்டு இருக்காங்க. பக்கத்துல மிஞ்சே கிட்ட இருந்து கங்சுக்கு டெக்ஸ்ட் வருது, அந்த பசங்க பேசிட்டாங்கன்றதுனால ஃபீல் தான் பண்ணிட்டு இருக்காத, நீ நார்மலா இரு அப்படின்னு சொல்ல, மிஞ்சே நம்மள எவ்வளோ கேர் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க கங்சு. தென் வாஷ்ரூம்ல வந்து கங்சு இருக்காங்க, அவங்க கூட பிரசிடென்ட் பொண்ணு இருக்காங்க. கங்சுவும் மிஞ்சேவும் டேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட் பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. நீ ஃபர்ஸ்ட் உன் முகத்தை கண்ணாடியில பாரு, உன்னெல்லாம் யார் லவ் பண்ணுவா, கொஞ்ச நாள் தான் இருப்பான் அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேச, கங்சுவுமே ரொம்ப சோகமாகிட்டாங்க. இதுக்கப்புறமா பாஸ்கெட் பால் கேம் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஆர்ம் ரெஸ்லிங் பண்றாங்க. கங்சுவும் ஒரு பையனும் அந்த கேம் எல்லாம் சேர் அப் பண்ண, அப்ப கூட அந்த பிரசிடென்ட் பொண்ணு வந்துட்டு மிஞ்சோட கையை பிடிச்சிட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க. இதை வந்து கங்சுவுமே பாக்குறாங்க. அவங்க மனசுக்குள்ளே, மத்தவங்களுக்காக நம்ம ஏன் மாறணும், எனக்கு மிஞ்சையை பிடிச்சிருக்கு, மிஞ்சைக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, மற்றவங்களுக்காக எதையும் யோசிக்காத அப்படின்ற மாதிரி யோசிச்சு அந்த கேம்ல வின் பண்ணிடுறாங்களா. நீங்க வின் பண்ணிட்டீங்க கங்சு, இந்தாங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி மைக் மாதிரி கொடுக்குறாங்க. மைக்கை வாங்கின கங்சுவும்,
ஹே பிரசிடென்ட் கேர்ள், ஃபர்ஸ்ட் என்னோட பாய் ஃப்ரெண்ட் மேல இருந்து கையை எடு அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. அந்த பிரசிடென்ட் பொண்ணுமே கையை எடுத்துட்டாங்க. ஆமா, நாங்க ரெண்டு பேரும் இப்போ டேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி மிஞ்சே சொல்ல எல்லாரும் குஷி ஆகிடுறாங்க. யாரும் பேட் காமெண்ட்ஸ்னா கொடுக்கவே இல்லை, எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. ஆனா இந்த பிரசிடென்ட் பொண்ணுக்கு தான் சமகாண்டா இருக்கு. ஃபைனலா இவங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் யாருக்காகவும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை மறைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேரும். தென் இதுக்கப்புறமா இவங்க 4 பேரும் நடந்துட்டு வர யூன் கிட்ட இருந்து ஒரு பொண்ணு நம்பர் வாங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இம் வந்துட்டு பயங்கர கடுப்பாகிட்டு இருக்காங்க. ஏன்னா இம்க்கு தான் யூன் மேல ஒரு கிரஷ் ஆச்சே. கங்சுவியும் இம்மையும் தான் காமிக்கிறாங்க. சுத்தி முத்தி பார்த்தா எல்லாம் கப்புள்ஸா சுத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்து இம் கடுப்பாகிட்டு இருக்காங்க. ஹே கங்சு, நாளைக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, வெளியில போலாமா அப்படின்னு கூப்பிட்டேன். கங்சு தான் கமிட்டட் ஆச்சு. எனக்கு வந்து மிஞ்சே கூட வெளியே போற வேலை இருக்கு, ஸோ நாளைக்கு முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இம்கெல்லாம் ஒரே கடுப்பா இருக்கு, நான் மட்டும்தான் இங்க தன்னந்தனியா சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இப்போ ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருமே ட்ரிப் மாதிரி வந்திருக்காங்க. மிஞ்சேவும் கங்சுவும் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுட்டு இருக்க அதை ஜாலியா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. யூன் கிட்ட இருந்து ஃபோன் நம்பர் வாங்கினாங்க இல்லையா, அவங்களுமே வந்து யூன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இம் கடுப்பாகிட்டு அந்த பொண்ணும் யூனும் சேர்ந்து இம்மா கலாய்ச்சி விட்டுடுறாங்க. பயங்கர காண்டாகிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இம்மையே பாத்திரம் கழுக விட்டுடுறாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி யூன் வந்து என்கிட்ட கேட்க, நீனும் அவளும் தான் என்னை கலாய்ச்சிங்கல்ல, அப்புறம் எதுக்கு வந்து நல்லவ மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்குற அப்படின்னு சொல்லி திட்டி விடுறாங்க. போது நிறுத்துறியா, இப்போதானே நான் உன்னை கலாய்ச்சேன், இதுக்கு முன்னாடிலாம் நான் குள்ளமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ எத்தனை டைம் கலாய்ச்சிருக்க. என்ன கலாய்க்கும் பொழுது உனக்கு சந்தோஷமா இருந்தது, ஆனா உன்னை கலாய்ச்சா உனக்கு வருத்தமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு யூன் போயிடுறாங்க. இப்பதான் இந்த விஷயம் இம்க்குமே புரியுது. இதனால கங்சு கிட்ட உட்காந்து அழுதுகிட்டே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இம் வந்து யூன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு பேசினதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே நார்மல் ஆகிடுறாங்க. நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, எனக்கு ஒரே எம்பாரசிங்கா இருக்கு அப்படின்னு யூன் சொல்ல, என்ன சொல்ல வந்து என்னது அப்படின்னு நீ கேட்கும் பொழுது, ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இம் கேட்க, அவ வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்க யூன். அப்பதான் இம்க்கு சந்தோஷமாவே இருக்கு. ஓய், அப்போ நீ வந்துட்டு அந்த பொண்ணு கூட நான் பேசுறேன் ஜெலஸா தானே ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்காங்க யூன். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு இம் சமாளிச்சாலும் யூன் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க, நீ ஜெலஸ் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே பிரசன்ட்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்ததை காமிக்கிறாங்க. சப்பியா ஒரு பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க வர பசங்க அந்த பொண்ணை சாப்பிடுறத வச்சு கிண்டல் பண்ண சோகமா அந்த இடத்த விட்டு அந்த பொண்ணு வராங்க. வரும்பொழுது ஹீரோவை இடிச்சிடுறாங்க. அவங்க பேட்ச் கீழே விழுந்துடுது. அதை ஹீரோ தான் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே பிரசன்ட்டை காமிக்கிறாங்க. ஸ்கூல் வேற முடிய போகுது, வெக்கேஷன் எங்கேயாச்சும் போகலாம், அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல மிஞ்சேக்கு ஹைட்னா பயம், அதனால அங்க போக வேணாம் அப்படின்ற மாதிரி கங்சு சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, கங்சுக்கு எந்த பிளேஸ் பிடிக்குதோ அங்கெல்லாம் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி கியூட்டா அவங்க பேசிட்டு இருக்க, இந்த விஷயத்த தூரத்துல இருந்து அந்த பிரசிடென்ட் பொண்ணு பாக்குறாங்க. அப்படியே கடுப்பாதான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு பையன் வந்து, அது நீங்க தானா, கிளாஸ் 3ல இருப்பீங்களே நீங்க தானா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேக்குறாங்க. எப்படின்னா கொஞ்சம் நக்கலா கேக்குற மாதிரி தான் இருக்கு. இதை கேட்டு அந்த பிரசிடென்ட் பொண்ணும் பயப்படுற மாதிரி இருக்கு. இப்போ லைப்ரரி காமிக்கிறாங்க. அங்க ரெண்டு பசங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பிரசிடென்ட் பொண்ணு இப்போதான் இப்படி ஒல்லியா இருக்காங்க, இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பேசினதோட நிறுத்தாம அந்த பிக்க வந்துட்டு அவங்க குரூப்லயுமே அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. இப்படி பேசிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த பிளேஸ்ல தான் பிரசிடென்ட் பொண்ணும் இருப்பாங்க, தென் ஹீரோயினா கங்ஸுவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே இருப்பாங்க. இந்த பிக்க பார்த்து இந்த பிரசிடென்ட் பொண்ணு பதட்டப்பட கங்ஸு தான் வந்து பிரசிடென்ட் பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அந்த பசங்க கிட்ட. கங்ஸு நமக்காக தான் பேசுறாங்க அப்படின்றத இந்த பிரசிடென்ட் பொண்ணுமே புரிஞ்சுக்கிறாங்க. வெளியில அந்த பிரசிடென்ட் பொண்ணு நடந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இவங்களோட போட்டோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, சிரிச்சுட்டே வராங்க. அந்த டைம் ஹீரோ வேடிக்கை திரும்பவும் நோட்டு பேட்ச்லாம் விழுதா, அதை எடுத்து கொடுக்குறாங்க ஹீரோ. ஃபேட்டா இருந்தாலும் சரி, ஸ்லிம்மா இருந்தாலும் சரி, பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, ஹீரோ வந்து ஹெல்ப் பண்றானே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, நான் ஸ்லிம்மாவும் அழகாவும் இருக்கேன், ஏன் நீ என்ன லவ் பண்ணாம கங்ஸுவை போயிட்டு லவ் பண்ற, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நீ பேட்ச் எடுத்து கொடுத்த, உனக்காக தான் நான் ஒல்லி ஆகணும்னே ஆசைப்பட்டேன், உனக்கு ஏன் என்ன பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த பிரசிடென்ட் பொண்ணு கேட்க, நீ என்ன எல்லாரும் அவங்களோட லுக்கை வச்சுதான் ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைச்சியா, அப்படிலாம் கிடையாது, எனக்கு கேரக்டர் தான் முக்கியம், எனக்கு அழகா இருக்காங்களா அதெல்லாம் முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கங்ஸும் வந்துட்டு பிரசிடென்ட் பொண்ணுகிட்ட, நீ எதுவும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன், இந்த பர்கரை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ பிரசிடென்ட் பொண்ணு கேட்குறாங்க, உன்னால மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியுது, நீ வந்துட்டு சப்பியா இருக்க, இருந்தாலுமே எப்படி ஹாப்பியா இருக்க அப்படின்னு கேட்க, மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றத நினைக்காத,
நம்மளே லவ் பண்ணா நம்ம ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கங்ஸு சொல்றாங்க. இப்போ அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் வந்திருக்காங்க. கங்ஸு மிஞ்சி 2 பேரும் ஹாப்பியா பேசிட்டு இருக்க, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கடா அப்படின்னு பார்த்தா இவங்க தனியா இருக்காங்க. இவங்க 2 பேரும் கப்பல் ஆகிட்டாங்க. இப்போ அந்த பிரசிடென்ட் பொண்ணு காமிச்சா அவங்க கங்ஸு கொடுத்த பர்கரையே வச்சுட்டு இருக்காங்க. சாப்பிடலாமா வேணாமான்னு. மற்றவங்க என்ன நினைச்சா என்ன, நினைக்கலன்னா என்ன, நம்மளா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்கரையுமே சாப்பிட்டுடுறாங்க. ஸோ இதோட இந்த ட்ராமா முடியுது. நம்ம சப்பியா இருக்கோமோ ஸ்லிம்மா இருக்கோமோ அது முக்கியம் கிடையாது, செல்ஃப் லவ் தான் முக்கியமே. அவங்க ஏதாவது சொல்லிட போறாங்க அப்படின்றதுக்காகவும் வாழ வேண்டாம், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்றத இந்த ட்ராமாவில் சொல்ல வராங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணாதான் ரெக்கமெண்ட் ஆகும் எல்லாருக்கும். நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் என்னோட மோட்டிவேஷன். இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, அப்புறமா பார்க்கலாம். பாய்.